மேஷ ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 9ஆம் இடத்தில் 3 மணி வரையிலே இருக்கின்ற சந்திரன் அதன் பிறகு 10ஆம் இடம் வந்து விடுகிறது. இவ்விரண்டு இடங்களிலுமே மேஷத்திற்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரக அமைப்பு இருக்கிறது என்பதால் நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. அனைவரும் மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய சரஸ்வதி பூஜையை கொண்டாடி சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்யுங்கள். இந்நாளிலே உங்களுக்கு நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். உங்களுடைய தொழில் தொடர்பான ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம், எதிர்பாராத அளவிற்கு மிகப்பெரிய முன்னேற்றம் அடைவதற்கான ஒரு நல்ல தகவல் இந்நாளிலே வந்து சேரும். சரஸ்வதி வழிபாடு செய்துவிட்டு அமைதியாக வீட்டிலே இருங்கள். உங்களுக்கு நல்ல செய்தி ஒன்று வீடு தேடி வரும். ரிஷப ராசிக்கு இன்று மதியம் 3 மணி வரையிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது. சரஸ்வதி பூஜையெல்லாம் முடித்துவிட்டு நீங்கள் ஓய்வெடுத்துக்கொண்டு மதியத்திற்கு மேல் வெளியே செல்லலாம். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். நன்மைகள் நடைபெறும். நல்லவர்களின் நட்பு கிடைக்கும். நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். குடும்பத்திலே மகிழ்ச்சியான நிகழ்ச்சி ஒன்று மாலை நேரத்திலே நடைபெறும். இந்நாளிலே உங்களுடைய ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். மிதுன ராசிக்கு இந்நாளின் காலை பகுதி மிகவும் சிறப்பாக இருக்கிறது. நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல வேளையாக இருக்கிறது. மதியம் 3 மணி வரையிலே உங்களுக்கு மிகவும் சாதகமாக கிரக நிலவரம் இருக்கிறது. 3 மணிக்கு பிறகு சந்திரன் 8ஆம் இடம் வந்து விடுவதால் சந்திராஷ்டமம் வந்து விடுகிறது. ஆகவே நீங்கள் முக்கியமான பணிகள், முக்கியமான நபர்களை சந்திப்பது, உங்களுடைய அலுவலகம் விஷயமான முக்கியமான அதிகாரிகளை சந்திப்பது, விஐபிகளை சந்திப்பது போன்ற பணிகள் ஏதேனும் வைத்துக் கொண்டிருந்தால் அவற்றையெல்லாம் காலை நேரத்திலே முடித்து விடுங்கள். 3 மணிக்கு பிறகு இயன்றவரை மற்றவர்களை சந்திப்பதை தவிர்த்து விடுவது நல்லது. கடக ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. மதியம் 3 மணி வரையிலே ராசி அதிபதி சந்திரன் 6ஆம் இடத்திலே அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு 7ஆம் இடத்திற்கு வந்து ராசியை சந்திரன் பார்க்கிறது. நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு மிகச் சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இந்நாளின் முற்பகுதி பிற்பகுதி அனைத்திலுமே கடகராசிக்கு அதிக நன்மைகள் நடைபெறும். பெயர், புகழ், செல்வாக்கு, கௌரவம், சமூக அந்தஸ்து போன்றவை சிறந்து காணப்படும். அரசியல் செல்வாக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாள். பொது வாழ்க்கையிலே ஈடுபட்டுள்ளவர்களுக்கு அதிக நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். இந்நாளிலே உங்களுக்கு மக்களின் ஆதரவு கிடைக்கும். செல்வாக்கு உயர்கின்ற ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ஏராளமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். மிக பெரிய அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். அற்புதமான ஒரு கிரக அமைப்பு கொண்ட நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கும் சந்திரன் பிறகு 6ஆம் இடம் வருகிறது. 6ஆம் இடத்து சந்திரன் என்பது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை செய்யும். 12 குடைவன் 6ஆம் இடத்திலே. இந்நாளிலே நீங்கள் புதிய திட்டங்களை எல்லாம் மனதிற்குள் ஏற்படுத்தி கொண்டு அவற்றையெல்லாம் செயல்படுத்துவீர்கள். நன்மைகள் நடைபெறும். நண்பர்களின் உதவி கிடைக்கும். உறவினர்களின் வருகையால் வீடு மகிழ்ச்சிகரமாக கலகலப்பாக கல்யாண கலையாக இருக்கும். புதிய பொருள் சேர்க்கை ஏற்படும். ஆபரண சேர்க்கை, ஆடை வாங்குவது போன்றவையெல்லாம் நிகழும். நன்மைகள் அதிகமாக நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். கன்னி ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். இந்நாளிலே முற்பகுதியிலே ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கும் சந்திரன் அதன் பிறகு 5ஆம் இடம் வருகிறது. இவ்விரண்டு இடங்களிலுமே கன்னிக்கு அதிக நன்மையை செய்யும். லாபாதிபதி 4ஆம் இடத்திலே இருந்து குரு பார்வை பார்த்தாலும் அல்லது 5ஆம் இடத்திலே அமர்ந்து லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை பார்த்தாலும் நன்மைதான். ஆகவே இந்நாள் முழுவதுமே கன்னி ராசிக்கு அதிக அளவிலே நன்மைகள் நடக்கும். மிக பெரிய அளவிலே ஒரு வெற்றி ஒன்று உங்களுக்காக காத்திருக்கிறது. நீங்கள் நீண்ட காலமாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்திலே இந்நாளிலே உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் வந்து சேரும். நல்ல முடிவு கிடைக்கின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். மகிழ்ச்சியான நாளாக இந்நாள் விளங்கும். துலா ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். சேமிப்புகள் உயரும். பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நாள் என்று சொல்லலாம். நீங்கள் விரும்பும் பொருள்களை எல்லாம் வாங்கி மகிழ்கின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். வீட்டை வண்ணமயமாக அலங்கரிப்பீர்கள். நன்மைகள் மிக பெரிதாக நடக்கும். மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். உற்சாகமாக உறவினர்கள், நண்பர்கள் அனைவரோடும் பொழுதை கழிக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நாள்.
தன லாபம் அதிகரிக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. நன்மைகள் மிக பெரிய அளவிலே நடைபெறும் நாளாக இந்நாள் விளங்கும். எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வெற்றி திருநாளாம் விஜயதசமிக்கு முந்தைய நாளான இந்த சரஸ்வதி பூஜை நாளிலே நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை பார்க்க போகிறீர்கள். தனுசு ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். மதியம் 3 மணி வரையிலே ராசியில் இருக்கும் சந்திரன் அதன் பிறகு 2ஆம் இடம் சென்று விடுகிறது. இந்நாளிலே உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. சர்ச்சைக்குரிய விஷயங்கள் எல்லாம் சாதகமான விஷயங்களாக மாறிவிடும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நாள் என்று இந்நாளை சொல்லலாம். பயணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும். அயல் நாடுகளிலிருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும். மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மகர ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நாள் என்று இந்நாளை சொல்லலாம். மதியம் 3 மணி வரையிலே ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் அதன் பிறகு ராசிக்குள் வந்து விடுகிறது. இந்நாளிலே நீங்கள் மிகப்பெரிய செலவுகள் எல்லாம் செய்வீர்கள். அதை மகிழ்ச்சியாக செய்வீர்கள். உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக நீங்கள் செய்கின்ற ஒரு கடமையாக கருதி அதையெல்லாம் செய்வீர்கள். மகன் அல்லது மகளின் கல்வி முன்னேற்றத்திற்காக செய்யப்படுகின்ற செலவாக இருக்கலாம், அல்லது அவர்களின் திருமணத்தை நிச்சயித்துவிட்டு அதற்காக செய்கின்ற செலவாக இருக்கலாம். ஆனால் கணிசமான தொகை காலியாகின்ற ஒரு நாள். மகிழ்ச்சியாக செலவு செய்து விரயமாகின்ற ஒரு சுப விரயம் ஏற்படுகின்ற நாளாக இந்நாள் விளங்கும். கும்பராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 11ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் இந்நாளிலே உங்களுக்கு மிகவும் பிஸியாக இருப்பீர்கள். சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும், புகழ் அதிகரிக்கும், நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மீன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 10ஆம் இடத்தில் 3 மணி வரையிலே இருக்கும் சந்திரன் அதன் பிறகு 11ஆம் இடம் வந்து விடுகிறது. 5 குடைவனும் 9 குடைவனும் ஒன்றை ஒன்று நேருக்கு நேராக 180 டிகிரிஸில் பார்த்து கொள்ளக்கூடிய சமசப்தமமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு. சந்திரமங்கல யோகம். கடகத்தில் செவ்வாய், மகரத்தில் சந்திரன் என்று வருகிறது. சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்நாளிலே உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். அசையா சொத்து தொடர்பான சர்ச்சைகள், பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். வீடு வாங்கும் யோகம் வலுவாக இருக்கிறது. நன்மைகள் மிக பெரிய அளவிலே நடைபெறும். உங்களுடைய உத்தியோகத்திலே முன்னேற்றம் ஏற்படும். பதவி உயர்வு கிடைக்கும். ஊதிய உயர்வு கிடைக்கும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும்.